வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற அக்கா மடம், தங்கச்சி மடத்தை பற்றிய வரலாறு. 18ஆம் நூற்றாண்டில் ராமநாதபுரத்தை சில சேதுபதி மன்னர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மன்னர்களில் குறிப்பிடத்தக்கவர் முத்து விஜய ரகுநாத சேதுபதிங்கிற மன்னர். இவர் ஒரு சிறந்த சிவபக்தர். இவருடைய ஆட்சியில் மக்கள் எல்லாவித நலன்களையும் பெற்று சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் நலனுக்காகவே வாழ்ந்த ஒரு சிறந்த மன்னர் இவர். இவருடைய ஆட்சியில் நிறைய சிவாலயங்களுக்கு நிறைய திருப்பணிகள்லாம் செஞ்சுருக்காரு. இந்த ராமேஸ்வரம் அப்போ ஒரு தனி தீவாக இருந்தது. எந்த விதமான போக்குவரத்து வசதியும் கிடையாது. போட்டு மூலம் தான் ராமேஸ்வரம் போய் ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ண முடியும். இந்த ராமேஸ்வர தீவும் இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலோட நிர்வாகமும் இவருடைய சமஸ்தான நிர்வாகத்தின் பொறுப்பில் இருந்த காலம் அது. இதுக்காகவே இவருடைய நாட்டு மக்களுக்காகவும் சரி, பிற தேசங்களிலிருந்து, அதாவது ஹிமாச்சல் பிரதேஷ், ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கயா, காசி, இந்த மாதிரி நிறையா இடங்கள்லேருந்து நிறைய சிவனடியார்கள் வர வழியில் பல தேசங்களை கடந்து வர்றப்ப நிறைய இடத்துல காடு மலைகளை தாண்டி பலவித இன்னல்களுக்கு ஆளாகி வர வழியில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய இடத்துலலாம் சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த ஊர் மக்களோ அந்த அங்கே இருக்கக்கூடிய அன்னசத்திரங்களில் கிடைக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு இப்படி பொடிநடையாகவே பல வருடங்களாக நடந்து பொடிநடையாக இவருடைய எல்லை பகுதியான ராமநாதபுரத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வசதிக்காக வேண்டி ஃப்ரீயாக அன்னசத்திரம், தங்குறதுக்கு ஃப்ரீயாக இடம், குளிக்கிறதுக்கு நீர்நிலைகள், இந்த பாம்பன் வந்த பிறகு ஃப்ரீ போட் சர்வீஸு, இவ்வளவு வசதிகளையும் தன் நாட்டு மக்களுக்காகவும் சரி, பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய மன்னர்களுக்காக, அதாவது சிவனடியார்களுக்காகவும் சரி, எல்லா வசதிகளையும் இவர் ஏற்படுத்தி வச்சுருந்தார். எல்லாமே ஃப்ரீ தான். இவருக்கு 3 பெண் குழந்தைகள். அதில் 2வது பெண்ணான சிவகாமி நாச்சியாரையும் 3வது பெண்ணான ராஜலக்ஷ்மி நாச்சியாரையும் இவருடைய ஒரே தங்கச்சி பையனான தண்டபாணி தேவருங்கிறவருக்கு கல்யாணம் செஞ்சு இந்த அதாவது இந்த ராமேஸ்வர தீவோடைய நிர்வாகத்தையும் ராமநாத சுவாமி கோவிலோட நிர்வாகத்தையும் இந்த வர சிவனடியார்களுக்கெல்லாம் எல்லாமே சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்து எல்லாமே அவங்கள கண்காணிச்சிக்கக்கூடிய எல்லா வித இதிலையும் பொறுப்பையும் மாப்பிள்ளை கையில் கொடுத்து இவங்களை ராமேஸ்வர தீவில் இவங்களுக்கு வீடு வாசல்லாம் கட்டி கொடுத்து அங்கேயே மாப்பிள்ளையும் பொண்ணையும் தங்க வச்சிடுறாரு. இவருடைய ஆட்சியில் எல்லாமே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்தது. இதே இவருடைய மாப்பிள்ளை கைக்கு மாறினதுக்கு அப்புறம் போட்டுக்காரவங்கள்ட்டெல்லாம் 4 அணா காசு கொடுத்தாதான் பாம்பன் பாலத்தில் போட்டில் ஏற்றி ராமேஸ்வரம் கொண்டு விடணும். அன்னசத்திரங்களில் சாப்பாடுக்கு பணம் கொடுத்தாதான் சாப்பாடு போடணும், தங்குறதுக்கும் இடமும் கொடுக்கணுன்ட்டு அவங்கள்ட்டெல்லாம் இவங்க மாமனாருக்கு தெரியாமையே கடுமையான உத்தரவு இந்த இவங்களுக்கெல்லாம் போட்டுடுறாங்க. இவங்கெல்லாம் மன்னன்ட்ட சொல்ல பயந்துக்கிட்டு, மாப்பிள்ளையாச்சுன்ட்டு பயந்துக்கிட்டு மாப்பிள்ளை சொன்ன பிரகாரமே இவங்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது அமைச்சர்களுக்கும் தெரியும். அமைச்சர்களும் இந்த மன்னரோட மாப்பிள்ளையாச்சே எப்படி மன்னர்கிட்ட சொல்கிறதுன்னு அவங்களும் கண்டும் காணாமல் இருந்துடுறாங்க. இதெல்லாம் மன்னருக்கே தெரியாது. இந்த நிர்வாக பொறுப்பு மாப்பிள்ளை கைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சிவனடியார்கள்லாம் இந்த மாதிரி இவருடைய எல்லை பகுதிக்கு வந்த உடனே, அதாவது காசு இல்லாதவங்களுக்கெல்லாம் அதாவது காசு இருக்கிறவங்க காசு கொடுத்து அதவங்க சாப்பிட்டுட்டு ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிடுறாங்க. காசு இல்லாதவங்களுக்கு அன்னசத்திரம் போனால் காசு, தங்குறதுக்கு போனால் காசு, பாம்பன் போய் போட்டில் ஏற போனால் காசு, 4 அணா கொடுத்தா தான் ஏற்றுவோங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த காசு இல்லாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு நொந்து போய் அந்த சிவனடியார்கள்லாம் இந்த மன்னரை பற்றியும் இந்த மன்னருடைய ஆட்சி முறையும் பற்றி அவதூறாக பேசிட்டு சாபம் விட்டுட்டு மன்னரை எதிர்த்து பேசவும் துணிவு இல்லாமல்
அவங்கவுங்க தேசத்துக்கு திரும்பி போனவங்களும் இருக்காங்க. போகிற வழியிலே சரியான வசதிகள் இல்லாமல் மாண்டு போன சிவனடியார்களும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் ஹிமாச்சல் பிரதேசத்துலேருந்து ஒரு சிவனடியார் பாம்பன் வராரு. போட்டில் ஏற போகிறப்ப போட்டுக்காரவங்க மறுத்து பேச உடனே போட்டுக்காரவங்கள்ட்ட எவ்வளோ வாக்குவாதம் பண்ணியும் போட்டுக்காரவங்க ஏற்ற மாட்டேன்னு சொன்ன உடனே உங்கள் மன்னரையே நான் போய் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் அந்த மன்னரை பார்க்குறாரு. மன்னரை பார்த்துட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. உன்னை எல்லாரும் ஒரு சிறந்த சிவபக்தர்னு சொல்லிக்கிறாங்களே, இதுதான் நீ சிவனுக்கு காட்டக்கூடிய பக்தியா? இது அதாவது நாலனா காசு கொடுத்தாதான் சிவபெருமானை தரிசனம் பண்ண முடியுமா? உன் நாட்டில் காசு இல்லாதவங்க சிவனை தரிசனம் பண்ண முடியாதா? நீ இதான் உன்னுடைய சிவத்தொண்டா? நீ சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் காட்டக்கூடிய மரியாதை இவ்வளவு தானான்னு சொல்லிட்டு கடுமையாக பேசுகிறாரு. இது எதுவுமே தெரியாத மன்னர் அமைச்சர்கள்ட்ட இதுக்கான காரணத்தை கேட்குறப்ப அப்போ தான் அமைச்சர்கள்லாம் உங்கள் மாப்பிள்ளை கைக்கு இந்த பொறுப்பு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்டூழியங்கள்லாம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு, உங்கள் மாப்பிள்ளையை பற்றி நாங்கள் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்ட்டு பயந்துக்கிட்டு நாங்கள் சொல்லாமல் இருந்துட்டோன்ட்டு அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மன்னருக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுது. உடனே அந்த சிவனடியார்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் ராமநாத சுவாமியை தரிசிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு ராமேஸ்வரத்துலேருந்து தன்னுடைய மாப்பிள்ளையை வரவழைச்சு அவர்கிட்ட ரொம்ப கோபமாக பேசி, நீ செஞ்சது தேச துரோகமாக இருந்தால் கூட ஏதாவது உனக்கு வேறு மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், ஆனால் நீ செஞ்சது சிவ துரோகம், சிவனுக்கே துரோகம் பண்ணியிருக்க. வரக்கூடிய சிவனடியார்களுக்கு என் எல்லையை மிதித்த சிவன் பல தேசங்களை கடந்து காடு மலைகள்லாம் கடந்து வர வழியில் எவ்வளோ இன்னல்களுக்கு ஆளாகி ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக என் எல்லை பகுதிக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்காம தங்குறதுக்கு வசதி கிடைக்காம ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ண முடியாமல் எத்தனையோ சிவனடியார்கள் திரும்பி போனவங்களும் இருக்காங்க, வழியிலேயே மாண்டு போனவங்களும் இருக்காங்க. இந்த சிவனடியார்கள்லாம் இறந்ததுக்கான இந்த பழிபாவத்துக்கு என்ன நீ ஆளாக்கிட்ட, அவங்களுக்கும் நீ அந்த சிவனடியார்களுக்கும் நீ துரோகம் பண்ணியிருக்க, சிவனுக்கும் நீ துரோகம் பண்ணியிருக்க, இதுக்கு ஒரே தண்டனை தூக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் இவருக்கு மரண தண்டனை கொடுக்க சொல்லி காவலாளிகளுக்கு உத்தரவு கொடுத்துட்றாரு. இதை இந்த ராமேஸ்வரத்தில் இருந்துக்கிட்டு அவங்க 2 மகள்களும் கேட்டதுக்கப்புறம் இந்த அப்பாவோட தீர்ப்பை கேட்டு மறுத்து பேச முடியாமல் அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துலையே இங்கே இவருக்கு மரண தண்டனை கொடுத்த அதே டயத்தில் அவங்க அங்கே தீ மூட்டி அவங்க தீக்குள்ளே தங்களுடைய உடலை மாய்ச்சிக்கிறாங்க. இந்த இந்த 2 மகள்களும் இதை மாதிரி இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 2 மகள்களின் நினைவு சின்னமாக அக்கா வாழ்ந்த இடத்துல அக்கா மடங்கிற ஒரு மண்டபத்தையும், தங்கச்சி வாழ்ந்த இடத்துல தங்கச்சி மண்டபங்கிற ஒரு மண்டபத்தையும் கட்டிட்டு கொஞ்ச காலத்தில் இந்த மன்னரும் இறந்து போயிடுறாரு. அடிக்கடி இந்த ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த ராமேஸ்வரம் போகிறப்ப இந்த அக்கா மடத்தையும் தங்கச்சி மடத்தையும் தாண்டி தான் நம்ம போகிறப்ப இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பேர் அக்கா மடம் தங்கச்சி மடம் இருக்குங்கிறது நிறைய பேர் யோசித்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இந்த அக்கா மடத்துக்குள்ளேயும் இந்த தங்கச்சி மடத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி இரு பத்தினி தெய்வங்கள் வாழ்ந்து இந்த மண்ணுக்குள்ளே வாழ்ந்த ஒரு சோகமான ஒரு கதை இந்த மண்ணுக்குள்ளேயே பதிஞ்சு போனது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியலை. இந்த அக்கா மடத்தை காலப்போக்கில் இப்போ சமீபத்தில் இந்த ரோடை விஸ்தாரம் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த மண்டபத்தை இடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தங்கச்சி மடம் ஏதோ இப்போ அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட சேர்த்து அதை கட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் தங்கச்சி மடத்தில் இருந்த ஊரில் தீக்காட்சி அம்மன்ட்டு பேர் வச்சு அவங்களுக்கு ஒரு கோவில் கட்டி அங்கே ஒரு திருவிழாவே எடுத்து அந்த தங்கச்சி மடத்தில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள் தெய்வமாக வழிபட்டு திருவிழாலாம் நடத்திக்கிட்டு வராங்க. இப்படி 2 பத்தினிகள் இந்த தங்கச்சி மடத்துக்குள்ளேயும் அக்கா மடத்துக்குள்ளேயும் வாழ்ந்தவங்க இந்த மண்ணுக்குள்ளேயே இந்த கதை புதைஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி ராமேஸ்வரம் போகிற வழியில்
இந்த அக்கா மடமும் தங்கச்சி மடமும் இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.